காலத்தை நீ வீணாக்கிட்டு இருக்க, நீ எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தியோ அது செய்யாமல் இருக்க, காலம் போயிட்டுருக்கு, ஆயுள் போயிட்டுருக்கு, அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா கேள்வி. ஏன்னா நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் இங்கே. ஒரு பாம்பு ஒரு தவளையை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதை விழுங்கிட்டு இருக்கும்போது அந்த தவளை ஒரு பூச்சி பிடிச்சி சாப்பிடுச்சான். அது என்ன பண்ணணும், அந்த பாம்பினுடைய வாயிலிருந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சி பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த நேரத்துலையும் கூட அது ஒரு பூச்சியை பிடிச்சி விழுங்குது. இது நமக்கு எந்த மாதிரி ஒரு படிப்பினை கொடுக்குது அப்படின்னா, காலம் அப்படிங்கிற மிகப்பெரிய சர்ப்பம் பாம்பானது நம்மளை அந்த தவளை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தூங்கி எழுந்திரிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆயுள் முடியுது. ஏன்னா பாம்பு வேலை சிக்கியாச்சுன்னா அது விழுங்க போகிறது உறுதி, மரணம் உறுதி அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பூச்சி பிடிச்சி சாப்பிட்றதுல என்ன பலன் இருக்கு? அது அற்பத்தனமான புலனின்பத்தில் என்ன இருக்கு? முதல்ல உயிரை காப்பாற்றணும், அப்புறம் சாப்பிட்றத பற்றி அப்புறம் யோசிக்கலாம். நான் ஜனன மரணத்துக்கு அடிமையாக இருக்கேன், நான் ஏன் பிறக்கணும், நான் ஏன் இறக்கணும், இதை பற்றி நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா? அப்போ இதிலிருந்து நம்ம முதல்ல நம்மளை விடுவிக்கணும். இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அவசியமாக செய்யக்கூடிய ஒன்று, சத்குருவ சரணாகதி அடைஞ்சு ஞானம் பெற்று அந்த மரணமில்லா பெருநிலை எய்துறதை மட்டும்தான் இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரே செயலாக இருக்கும்.